இப்போ தாம்பரத்துலேருந்து வந்திருக்காரு. அதாவது உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படியே. என் பேர் ராஜா. இப்போ கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். என் பேர் ராஜா. ராஜா தாம்பரத்துலேருந்து வந்திருக்காரு. அதை பாருங்க, அந்த கட்டை வந்து இப்போ சரி பண்ணுறதே வந்திருக்காரு. அப்படியே கொஞ்சம் ரோலிங் பண்ணுங்கள். இந்த கட்டை வந்து வெயிட்டு கம்மி பண்ணணும். இப்போ வந்து 6 கிலோ இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 4.5 கிலோவாக இப்போ உங்களுக்கு கம்மி பண்ணி தரணும். உள்ளார காமிங்க. உள்ளார வெளியில் எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தாம்பரம் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் ராஜா. ராஜா. ராஜா அவர்கள் தாம்பரம். இப்போ இந்த கட்டையை சரி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தாம்பரத்துலேருந்து ராஜா அவர்கள் கட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை வந்து வெயிட்டு கம்மி பண்ணோம். உள்ளார வெளியில் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 6 கிலோ இருக்குது. இப்போ 6 கிலோ வந்து இப்போ 4.5 கிலோ ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ராஜா அவர்கள் தாம்பரம் பாருங்கள். இதான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. ராஜா அவர்கள் தாம்பரம் உள்ளார நம்பருங்க. ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம். ராஜா அவர்கள் தாம்பரம். ராஜா அவர்கள் பாருங்கள் தாம்பரம். வேறு தொப்பி ஓட்டெலாம் சுத்தம் பண்ணியாச்சு. உள்ளார ரஃப்பாக எடுத்தாச்சு. இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ராஜா அவர்கள் தாம்பரம். ராஜா அவர்கள் கட்டை பாருங்கள். தாம்பரத்தில் வந்தார். இந்த உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பாலிஷ் போட்டு காமிக்கிறேன். ராஜா அவர்கள் தொழில். ராஜா அவர்கள் தாம்பரம். பாருங்க, தொப்பி ஓட்டம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வளர்ந்தல ஓட்டம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ராஜா அவர்கள் தாம்பரம். ராஜா அவர்கள் தாம்பரம். உள் ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து மேல் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணணும். அதை புகையாக இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு மேல் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணணும். ராஜா அவர்கள் தாம்பரம். பாருங்க, உள் ஃபினிஷிங் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. இது வந்து வளர்ந்தல பார்க்கணும். வேலையை முடிஞ்சிச்சு. இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு போகிறோம். ராஜா அவர்கள் தாம்பரம் பாருங்கள். உள் ஃபினிஷிங் வழியாக இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். பக்கம் பேர்கள் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓட்டலாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ராஜா அவர்கள். ராஜா அவர்கள் பாருங்கள். அந்த மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ராஜா அவர்கள் தாம்பரம். ராஜா தாம்பரம் பாருங்கள். மேலே ரஃப்பாக பண்ணியாச்சு. அந்த பக்கம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறோம். ராஜா தாம்பரம். இந்த கட்டை வெள்ளாடியாக இருக்குது. இதெல்லாம் பாலிஷ் பண்ணணும். இது வந்து பக்கையெல்லாம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறாங்க. ராஜா அவர்கள் தாம்பரம். மேல் ஃபினிஷிங் ரஃப்பாக பண்ணியிருக்கு. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ராஜா அவர்கள் தாம்பரம். ராஜா அவர்கள் பாருங்கள். தாம்பரத்துலேருந்து கட்டை இது கொடுத்தாரு. மேலாம் போக்க இருந்தது. அனைத்தையும் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெள்ளாடை இருக்குது. இந்த வெள்ளாடையை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், எவ்வளோ பொக்க இருந்தது எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த இடம் தான் பொக்க ஒன்று இருக்குது. அதை மக்க வைக்கணும். ராஜா அவர்கள் தாம்பரம். இப்போ இது பாலிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வெள்ளாடையெல்லாம் தெரியாத மாரி பாலிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ராஜா அவர்கள் தாம்பரம். ராஜா அவர்கள் தாம்பரம் பாருங்கள். வெள்ளாடெல்லாம் மறைச்சாச்சு பாருங்கள். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நல்லா ஷைனிங் பண்ணியாச்சு கட்டையை. ராஜா அவர்கள் தாம்பரம். பிறகு வெள்ளாடெல்லாம் இருந்தது, பொக்கையாக இருந்தது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு.
ராஜா அவர்கள், தாம்பரம். ராஜா அவர்கள் இந்த இப்போ தாம்பரத்துலேருந்து இந்த கட்டையை வந்து சுத்தம் பண்ணுறதா வந்தார். ஏற்கனவே வந்து 6 கிலோ இருந்தது. 6 கிலோ கட்டையை வந்து இப்போ வந்து 4,350 ஆக்கியிருக்கோம். வெயிட்டு கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அதை பற்றி ராஜா அவர்கள் பேசுவோம். எப்படி அது கரெக்டாக ரெடி பண்ணதா சொல்லுங்கள். ஞாபகம் சொல்லுங்கள். முன்னேருந்து வைக்க போகிறதுக்கு எப்படி இருக்கா? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக வெள்ளனை எல்லாத்தையும் கலர் போட்டு இது பண்ணது.